ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப அந்த பஞ்சதசி நூல்ல 3வது பரிச்சேதம். அது பஞ்சகோச விவேகா. 5 கோசங்களை பற்றிய அறிவு அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடந்த வகுப்புகள் மூலமா 8 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அந்த 8வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு வித்யாரண்யர் அப்படின்னு பார்த்தா, இங்க மனசு, புத்தி அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, செய்பவன் அப்படின்னு மனசும், அந்த செயல்படுவதற்கான கருவிங்கிற நிலையில புத்தியும் இருந்து, இங்க காரண காரிய நியதிக்குள்ள அது இயங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. கர்த்தா, கரணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல புத்தி நான் செய்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணும். மனசு அது எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும். சில நேரங்கள்ல மனசு தன்னை கர்த்தா மாதிரி மாத்திக்கும். புத்தி அதுக்கான காரணமா இருக்கும். இப்படிதான் இங்க இது மாறி மாறி ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கு. பரஸ்பரம் சார்ந்து செயல்படுகிறது அப்படின்னு சொன்னாரு கடந்த 8வது ஸ்லோகத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த பஞ்சகோச விவேகத்துல மனம், புத்திய கடந்து வரோம். இப்ப இன்றைக்கு 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். காஷித் அந்தர்முகா விருத்திரானந்த பிரதிபிம்ப பாக் புண்ணிய போதே போகா சாந்தவ் நித்ரா ரூபேன லீயத்தே. இது என்ன சொல்றாருன்னா 9வது ஸ்லோகத்துல மனதின் ஒரு குறிப்பிட்ட உள்முகமான வெளிப்பாடு, அதாவது அந்தர்முக விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்தர்முக விருத்தியா உள்ள இருக்கிற மனதினுடைய அந்த வெளிப்பாடானது அந்த ஆத்மாவினுடைய ஆனந்தத்தின் பிரதிபலிப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. அது எப்படி செயல்படுது அப்படின்னா, அது புண்ணிய கர்மத்தின் பலனை அனுபவிக்கும் போது வெளிப்படும் அந்த அனுபவம் முடிந்தவுடன் அது ஆழ்ந்த நித்ரை போல லயமாகிறது. அப்படி லயமாகின்ற நிலைக்கு தான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு நுணுக்கமான விஷயத்த பேசுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அனுபவிக்கின்ற ஆனந்தம் இருக்கு இல்லையா? அந்த ஆனந்தம் கூட உண்மையில ஆத்மா இல்லை அப்படிங்கிறத சொல்ல வருது. ஏன்னா நம்ம இப்ப 5 கோஷங்கள நீக்குறோம். 5 கோஷங்கள நீக்கும்போது நமக்கு உடல் நான் இல்லை, மனம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பிராணன் நான் இல்லைன்னு நீக்கிட்டே வரும்போது கடைசியா ஆனந்தமய கோஷமாகிய ஆனந்தமும் நான் இல்லைன்னு நீக்கிட்டா நெறைய பேருக்கு சந்தேகம் வந்துரும். என்னங்க ஆனந்தம் தானே வேணும். அதுவே இல்லன்னு நீக்குனா எப்படிங்க? அப்படின்னு நம்ம கேட்டா, இங்க ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாதாரணமா ஆனந்தமய கோஷத்த நீக்குறோம் அப்படின்னா, நாம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சராசரி உலகியல் ஆனந்தம் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டோம். ஆனா இங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா, அது தற்காலிகமாக மனம் ஒடுங்குகின்ற ஒரு நிலையில வரக்கூடிய அறியாமை ஆனந்தம். அதாவது அறியாமை ஆனந்தம்னு ஏன் அந்த இடத்த சொல்லுது? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. அங்க ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ உண்மையா ஆத்மாவினுடைய ரியாலிட்டி என்னங்க? ஆத்மா எப்படி இருக்கு? அமைதி, ஆனந்தம். அதுதான் ஆத்மாவினுடைய நிலைப்பாடு. அப்ப நீங்க நல்லா தூங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அமைதியும், ஆனந்தம் கிடைக்குது. அப்ப தூங்கும்போது நீங்க ஆத்மா ஆயிட்டீங்களா? அப்படின்னா, இல்ல. எப்பவுமே நீங்க ஆத்மாவா தான் இருக்கிறீங்க. ஆனா தூங்கும்போது அந்த நிலைய நீங்க அனுபவமாக்குறீங்க. அந்த அமைதியும், ஆனந்தத்தையும் நிச்சயமா அனுபவமாக்குறீங்க. அதே நீங்க விழிச்சுக்கிட்டு இருந்தா விவகாரத்துல இருக்கீங்க. தூங்குனா உங்களுக்கு எல்லாம் மறந்துடுது. என்னென்ன மறந்துடுது? இந்த உலகமே உங்கள விட்டு போயிடுது. மனைவி, மக்கள் போயிடுது. சொத்து, சுகம் போயிடுது. ஜாதி, மதம் போயிடுது. எல்லாம் போயி நான் யாருன்னே தெரியாம தூங்குறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? அமைதியும், ஆனந்தமும் இருக்கு. ஆனா அத அனுபவிக்க முடியலையே. ஆனா நமக்கு என்ன ஆனந்தம், அமைதி அனுபவமாக்கணும். அதானே நமக்கு கோல். நம்ம கோல் என்னன்னா, அந்த இறைத்தன்மை என்பது அமைதியும், ஆனந்தம் கொண்டது. அதுதானே நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அது நமக்கு நடக்கணுமே, நடக்க மாட்டேங்குதே. நம்ம கண்ண திறந்தா உலகம் தெரியுது. உலகம் தெரிஞ்சா விவகாரம் தெரியுது. கண்ண மூடுனா தூக்கம் வருது. தூங்கிட்டா உலகம் மறைஞ்சு போகுது. நானே இல்ல. அப்புறம் என்ன 2ம் கெட்ட நாள்ல இருக்கு. கண்ணு விழிச்சுக்கிட்டா உலகம் தெரியுது. கண்ணு மூடிட்டா தூக்கம் வந்துடுது. அப்ப விழிப்பு நிலையிலயும் நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆழ்ந்த தூக்கத்திலயும் நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் இங்க ப்ராப்ளமே. அததான் இங்க மகான்கள் சொல்றாங்க.
அப்ப நீங்க ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறது ஏதோ தூங்கும்போது ஒரு அமைதியும் ஆனந்தம் கிடைச்சிடுச்சுங்கிறதுனால, அதுதான் அந்த ஆனந்தம் தான் உண்மையான இறைத்தன்மையா? அல்லது அதுதான் ஆத்மாவான்னா, அப்படி ஒரு முடிவுக்கும் போயிடக்கூடாது. ஆகவே, அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் வருகின்ற ஆனந்தம் கூட உண்மையான ஆத்மாவின் ஆனந்தம் இல்ல. ஏன்னா, அது அந்தர்முக விருத்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரணமா மனசு வந்து வெளிப்பொருட்களை நோக்கியே ஓடும். அப்படிப்பட்ட மனமானது சில நேரங்களில உள்ள திரும்பியும் பார்க்கும். அப்படி உள்ள திரும்பி பார்க்கும்போது அதனிடத்துல அமைதி, சந்தோஷம் தோன்றுது. ஆனா, அப்படி தோன்றுகின்ற அந்த அமைதியும், ஆனந்தமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பிரதிபிம்பம் தான். அது ஆனந்தம் என்பது ஆத்மாவின் இயல்பாகவே இருந்தாலும், நாம் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தமோ, அந்த அமைதியோ தூக்கத்துல ஒரு தோற்றம் தான், ஒரு பிரதிபலிப்பு மட்டும் தான் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடியில சூரிய ஒளி பிரதிபலிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த சூரிய ஒளி வந்து டைரக்ட்டா சன்ல இருந்து வர்ற சூரிய ஒளி மாரியே தான் இங்க கண்ணாடியில இருந்து வர்ற சூரிய ஒளியும் இருக்கும். ஒண்ணும் வித்தியாசம் இல்லையே! அந்த மேல இருக்கிற சூரிய ஒளி வந்து கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கும்போது, அதே மாரி சூரிய ஒளி தான் கண்ணாடியில இருந்து வெளிய வருதுங்கிறதுக்காக, அந்த சூரியனே தான் இங்க வந்து கண்ணாடியில இருந்து வெளிய வராருன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அது வந்து பிரதிபலிப்பு. அது மாரி இங்க ஆத்மாவினுடைய உண்மையான ஆனந்தமும், அமைதியும் இந்த மனம்ங்கிற ஊடகத்தின் வழியா வெளிப்பட்டு பிரதிபலித்தாலும், அது ஒரு பிரதிபிம்ப ஆனந்தம், பிரதிபிம்ப அமைதி தானே தவிர, உண்மையான ஆனந்தம், உண்மையான அமைதி என்று அதை எப்படி தீர்மானிக்க முடியும்? அது முடியாது. ஆகவே இங்கு நம்முடைய மனதின் ஊடகம் வழியாக வெளிப்படுகின்ற ஒரு அமைதியும், ஆனந்தமும் விழிப்பு நிலையில வந்தாலும் சரி, ஆழ்ந்த உறக்க நிலையில வந்தாலும் சரி, அது ஒரு பிரதிபலிப்புன்னு தெரியணும். ஏன்னா, ஆத்மாவின் இடத்திலே வந்து அந்த விழிப்பு நிலையில வரக்கூடிய ஒரு அமைதியும், ஆனந்தமும் அனுபவமாக்குமான்னா இல்ல. அல்லது ஆழ்ந்த உறக்கத்துல அந்த அமைதியும், ஆனந்தமும் அனுபவமாக்குமான்னா இல்ல. ஏன் அனுபவம் ஆக்காதுன்னா, அதுவாவே அது இருந்துகிட்டு அது என்னத்த போய் அனுபவம் ஆக்குறதுக்கு இருக்கு. அதுதானே நாம சொல்றோம். நீங்க தேடும் பொருள் எதுவோ அது நீயே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த நிலையில நம்ம இருந்துகிட்டு, அத நான் அனுபவம் ஆக்குறேன் அப்படின்னு முயற்சி பண்ணா எப்படி அனுபவம் ஆக்க முடியும்? அனுபவம் ஆக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம உவமானம் குடுப்போம். இப்ப கடல்ல இருக்கிற ஒரு மீன் வந்து கடல காட்டிக் குடுங்க அப்படின்னா, எப்படி காட்டிக் குடுக்க முடியும்? அது கடலுக்குள்ளேயே இருந்துகிட்டு கடல காட்டிக் குடுங்கன்னு கேட்குது. அது மாரி நானே கடவுளாக இருந்துகிட்டு கடவுள காட்டிக் குடுங்கன்னு கேட்டா எப்படி காட்டிக் குடுக்க முடியும்? அப்ப நான் கடவுள்ங்கிற வார்த்தை எனக்கு புரியலையா? சரி பரவால்ல. நானே ஆனந்தமாக இருந்துகிட்டு எனக்கு ஆனந்தத்த காட்டிக் குடுங்கன்னா எப்படி காட்டிக் குடுக்க முடியும்? சரி ஆனந்தமும் புரியலையா? நான் அமைதியா இருந்துகிட்டு அமைதிய காட்டிக் குடுங்கன்னா எப்படி காட்டிக் குடுக்க முடியும்? அப்ப நம்முடைய சுபாவம் என்னவோ, அதுதான் நாம் என்பதை உணராமல், நமக்கு வேறாக ஒன்று இருப்பது போல மனம் எதையோ தேடுது. அதை நான் அடையப் போகிறேன்னு நாடுது. அது நடக்காது. ஏனென்றால் அப்படி நடத்துவதற்கு இன்னொரு விஷயம் இல்லவே இல்ல. ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற அமைதியும், ஆனந்தமும் உங்களுக்கு வேறாக இல்ல. அது நீதான். அப்படிங்கிறத இங்க தெளிவா இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப அதுக்கு தான் நாம வந்து ஆனந்தமய கோஷத்த இங்க நீக்குறோம். நாம என்ன ஜெனரலா படிக்கும்போது என்னங்க ஆனந்தமய கோஷத்த நீக்கிட்டா நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நீ எப்ப சந்தோஷமா இல்ல? எப்பயுமே நீ சந்தோஷமா தான் இருக்கிற. அமைதியா எப்ப இல்ல? எப்பயுமே நீ அமைதியா தான் இருக்கிற. உன்னுடைய சொரூபம், உன்னுடைய சுயமே மௌனம் தான். நீ மௌனம் தான், நீ ஆனந்தம் தான், நீ அமைதி தான்ப்பா. ஆனா, அது உனக்கு தெரியல. நீ உன்ன அறியாமல் தனக்கு வேறாக ஏதோ அமைதி இருப்பதாகவும், தனக்கு வேறாக ஏதோ ஆனந்தம் இருப்பதாகவும் அதை நாடுகிறாய். அந்த நாட்டம் உன்னை அதனிடமிருந்து பிரித்து காட்டுகிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இது நமக்கு புரிஞ்சுட்டா, இதுதான் நாம வந்து பண்ணக்கூடிய தப்புங்க. அப்ப இதிலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகணும்? எப்படி இதுக்கு வந்த வழி அப்படின்னு கேட்டா, இதுக்கு தான் மகான்கள் வந்து நம்முடைய கர்ம காண்டத்துல சில நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? நல்ல நல்ல கர்மாக்கள் செய்யணும். அது நம்ம மன தூய்மை உண்டாகும். அந்த மன தூய்மையின் மூலமா இந்த மாரி அத்தியாத்ம ஞானம் நமக்கு கிடைக்கும். அது நம்மளால அனுபவிக்கப்படும்போது நமக்கு அந்த போக சாந்தி, அந்த அனுபவத்திற்கான முடிவு உண்டாகும். அப்ப எந்த சந்தோஷம் நிலையானது, எந்த சந்தோஷம் நிலையற்றதுங்கிறது அங்கேயே வரும். அப்ப இங்க உண்மையா நாம தேடுற சந்தோஷம் வந்து வெளி விஷயங்கள்ல இல்ல. இப்ப நம்ம ஒரு பொருள வாங்கி அடைகிற சந்தோஷம் உண்மையான சந்தோஷமான்னா இல்ல. அது நாம தேடுற சந்தோஷம் கிடையாது. எவ்வளவு சந்தோஷம் உங்களால வெளியிருந்து பெற்று நிறுத்தி வச்சுக்க முடியும்? எதுவுமே முடியாதுன்னு தான் நம்ம போன தடவையே நெறைய உதாரணம்லாம் குடுத்தோம். இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து வெளி பொருட்களால் நிறைவாகுமானா எப்படிங்க ஆகும்? ஒருத்தனுக்கு வந்து ரூ. 10,00,00,000 பிரச்சனை இருக்குன்னா, ரூ. 10,00,00,000 கிடைச்ச உடனே நிறைவாயிடுவானான்னா இல்ல. அந்த 10,00,00,000 உண்டான பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு, அடுத்து ஒரு 10,00,00,000 பிரச்சனைய உருவாக்கிட்டு, ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதான்னு திருப்பி தேடிக்கிட்டு தான் இருப்பான்.
அப்ப எந்த வகையில நீங்க மனிதன சாட்டிஸ்ஃபாக்ஷன் பண்ண முடியும்? எதுலயுமே பண்ண முடியாது. ஒரு பொருள் வாங்கி குடுத்தா திருப்தி ஆயிடுவானான்னா இல்ல. அதுக்கு தான் உதாரணம் சொன்னோம். ஒருத்தன் வந்து மாருதி 800 கார் கூட வாங்காம சாதாரண சைக்கிள்ல போயிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு மாருதி 800 கார் வாங்கிட்டான். சரி 800 கார் கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷம் அடைஞ்சானான்னா இல்ல. 800 தானே வாங்கியிருக்கிறேன். அவன் பாரேன் பென்ஸ்ல போறான் அப்படின்னு ஏங்குறான். அப்ப இப்படி ஒரு மனிதனுக்கு மனோபாவம் இருக்கும்போது, என்றைக்கு அவன் நிறைவாவான்? என்றைக்கும் நிறைவாக மாட்டான். அப்ப போதும் என்ற மனம் என்றைக்கும் மனிதனிடத்திலே வருவது கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட மனிதன் ஒரு நாளும் நிறைவாவது கிடையாது. இது நிறைவு நிறைவுன்னு நம்பி இத நோக்கி ஓடி ஓடி இதுல நிறைவு இல்லாம தான் இருக்கு. அதனால ஒரு நாளும் இது அமைதியையோ, ஆனந்தத்தையோ கொடுத்து விடாது. ஆகவே உண்மையான ஆனந்தம் என்பது தன்னைத்தான் அறிவதில் தான் இருக்கிறதே தவிர, இந்த வெளியே இருக்கிற ஆனந்தம் எல்லாம் சும்மா வந்து போகின்ற ஒரு தோற்றம் தான் அப்படிங்கிறதையும் இங்க தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆனந்தமய கோஷத்த நீக்குறோம். இப்ப 5 கோஷங்கள்ல நீக்கும்போது, ஆனந்தமய கோஷத்த நம்ம நிராகரிக்கிறோமே, எப்படிங்க ஆனந்தம் இல்லாம எப்படிங்க வாழ்றதுன்னு நீங்க எதார்த்தமான ஆனந்தத்தோட இத ஒப்பீடு செய்யக்கூடாது. இங்க சொல்றது ஆத்மாவினுடைய ஆனந்தம் என்பது, இது மாரி அற்ப விஷயங்களினால் வருகின்ற ஆனந்தம் கிடையாது. வெளிப்பொருட்களினால் வருகின்ற ஆனந்தம் கிடையாது. அது தன்னிருப்பை தான் உணர்ந்த சுய அனுபவம். அது அமைதி, ஆனந்தம். அது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஆனந்தம். வார்த்தைகளால் விளக்க முடியாத அமைதி. அது நாம எதிர்பார்க்கிற ஒரு தற்காலிக தியானத்துல கிடைக்கிற அமைதியா? கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நான் தியானம் பண்றேங்க. அப்படியே கண்ண மூடிட்டு இருந்தேன். என்ன மறந்துட்டேங்க. அப்ப எனக்கு ஒரு நல்ல அமைதி கிடைச்சதுங்க. அதுதாங்க ஆத்மாவான்னு கேட்டா, கிடையாது. ஏன்னா, அது நீங்க தூக்கத்துல கூட தான் கண்ண மூடி தூங்கிட்டு அமைதி ஆயிட்டீங்க. ஆனந்தமா தான் தூங்குனீங்க. ஆனா, அத நீங்க அனுபவிச்சது எப்படி? ஆழ்ந்த உறக்கத்துல தானே. உங்களுடைய நிலைப்பாடு நீங்க உணராம தான் அங்க தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறது தான் உண்மையான ஆனந்தமும், உண்மையான அமைதியுமே தவிர, விழிப்பற்ற நிலையில நீங்க எத பிடிச்சாலும் அது உங்களுக்கு 2வதான பொருளாக இருப்பதினால, அது நிச்சயமாக அமைதியோ, ஆனந்தமோ ஆகிவிடாது அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றார். அதனால இங்க ஆனந்தமய கோஷம் என்பது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று புரிய வைக்கிறார். அதே மாரி ஆத்மானந்தம் என்ற அந்த உண்மையான ஆத்மாவினுடைய ஆனந்தம் வந்து, நமக்கு அனுபவத்தில் வருகின்ற ஆனந்தத்தோட ஒப்பீடு செய்யக்கூடாது. இது எல்லாம் வந்து போகின்ற ஆனந்தம். வந்து போகின்ற மகிழ்ச்சி. இது வந்து நமக்கு நிலையற்றதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வேதாந்தம் படிக்கும்போதே சொல்றோம். நெறைய அந்த டைம்ல நம்ம இத பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்போம். அதுக்கு 3 விஷயங்கள கூட நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அது மாரி பாதையில ஆனந்தத்த நாம தேடி ஒன் பை ஒன்னா அப்படியே அலைஞ்சு போறத விட, நம்மை நாம உணர்வது தான் உண்மையான ஆனந்தம் அப்படின்ட்டு இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப உண்மையான ஆனந்தம் என்பது நம்மை நாம் உணர்வது. அதுதான் ஆத்மானந்தம், சுயானந்தம், நம்முடைய சுய சித்தம். அது என்றும் மாறாதது அப்படின்ட்டு புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க இந்த விஷயம் என்ன? ஆனந்தமய கோஷத்த நம்ம நீக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, 5 கோஷங்கள் நீக்கப்படுது. ஏற்கனவே நாம 4 கோஷங்கள் நீக்கிட்டோம். இப்ப கடைசியா அந்த ஆழ்ந்த உறக்கத்துல மனம் இல்லாத நிலையில கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியும், ஆனந்தம் கூட ஆத்மாவினுடைய ஆனந்தம் கிடையாது. அது ஒரு பிரதிபிம்ப அமைதி, பிரதிபிம்ப ஆனந்தம் தானே தவிர, நேரடி அமைதி, நேரடி ஆனந்தம் என்று அதை சொல்ல முடியாது. அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் பண்றது தான் இந்த ஆனந்தமய கோஷத்துக்கான விளக்கம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். காதாச்சித் கத்வதோ நாத்மா ஸ்யாத் ஆனந்தமயோ அவ்யயம் பிம்பபூதோய ஆனந்த ஆத்மாசௌ சர்வதா ஸ்திதேஹே. இதுல என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஆனந்தம் வந்து போகின்ற ஆனந்தம் சில நேரங்களில் மட்டும் தோன்றுவதால் இந்த ஆனந்தமய கோஷம் ஆத்மா ஆகிவிடாது. ஆனால் எப்போதும் நிலைத்திருக்கின்ற அந்த மூலமான பரபிரம்மத்தினுடைய ஆனந்தமே உண்மையான ஆனந்தம். அதுவே ஆத்மா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றாரு. அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, அனுபவ ஆனந்தம், சுத்தமான ஆத்ம ஆனந்தம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இப்ப இந்த 2 ஆனந்தங்களை இங்க தெளிவாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது அனுபவ ஆனந்தம் என்பது நம்ம ஒரு பொருளை அடைவதனால வரக்கூடிய ஆனந்தம். அது தற்காலிகமா நமக்கு வந்து போற ஆனந்தம். அது வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல பேசும்போது பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு பேசியிருக்கோம். அது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. பிரியம், மோதம், பிரமோதம். அப்ப அந்த பிரியம், மோதம், பிரமோதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அடிப்படையில நம்ம விளக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். ஆனந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் ஒரு பொருள பார்க்கிறேன். அதாவது ஒரு மொபைல் ஃபோன்ல அப்படியே சர்ச் பண்ணிட்டே போறேன். எனக்கு ஒரு விருப்பமான பொருள் வந்திருக்கு மார்க்கெட்ல.
அட இந்த மாடல் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன் இல்லையா? அது அந்த பொருள் மேல நம்ம அடையக்கூடிய ஒரு பிரியம். அத நான் வாங்க போணும்னு ஆசைப்பட்டதுனால வரக்கூடிய ஒரு சின்ன மகிழ்ச்சி தான். ஆனா அதே பொருள நான் கடை வீதியில போய் பார்த்து அத கையிலலாம் எடுத்து பார்க்கிறேன். ஆஹா! நான் எதிர்பார்த்த மாரியே இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு நல்லா திருப்பி சுத்தி கித்தி எல்லாம் பார்த்த உடனே எனக்கு அடுத்த ஒரு கூடுதலான ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா, நான் ஒரு ஃபோட்டோவுல பார்க்கறதுக்கும், நேர்ல பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து இதை விட கூடுதலான ஆனந்தம். அப்புறம் அதையே நான் அடைஞ்சுட்டேன்னா, அது அத விட அற்புதமான ஆனந்தம். அப்ப இப்படி இந்த ஆனந்தத்தினுடைய வேறுபாடுகள் பாருங்களேன். பார்ப்பதற்கும், அதை அனுபவிப்பதற்கும், அதை அடைவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ, அது மாரி ஆனந்தத்தினுடைய தரம் வந்து இப்படி எப்படி பிரியம், மோதம், பிரமோதம் என்று மாறுபடுகிறதோ, இந்த மாறுபாடுகள் எல்லாம் புற விஷயங்களில் உண்டாகின்ற சிறிய சிறிய மகிழ்ச்சிகள், சிறிய சிறிய ஆனந்தங்கள். ஆனால் அது நிலையான ஆனந்தமா? அப்படின்னா எப்படி நிலையான ஆனந்தமாக இருக்க முடியும்? முடியாது இல்லையா? அப்ப உண்மையான ஆனந்தம் எப்பொழுதும் இருப்பது. அதை பார்ப்பதினாலேயோ, அனுபவிப்பதினாலேயோ வருவதில்ல. அது சதா இருந்து கொண்டே இருக்கின்ற நம்முடைய சுத்த ஆத்ம ஆனந்தம். அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்ட்டு, அந்த ஆனந்தத்துக்கும், இந்த ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்த குடுத்தாரு. வேதம் குடுக்குது. நான் இத கடந்த முறையே வந்து இந்த பிரியம், மோதம், பிரமோதம்ங்கிற பல வழிகள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நடைமுறையில நான் நெறைய உதாரணங்கள் சொன்னாலும் நெறைய பேரால புரிஞ்சுக்க முடியலங்கிறதுக்காகவே நான் ஒரு டைம் என்ன சொன்னேன்னா, இப்ப ஒரு காதலன், காதலி இருக்கிறாங்கன்னா, ஒருத்தன் வந்து பொண்ணு பார்க்குறான் ஒரு ஃபோட்டோவுல. "அட நல்லா அழகா இருக்காளே!" அப்படின்னு ஆசைப்படுறான் அவள பார்த்து. அது பிரியம். அழகா இருக்காளேன்னு ஃபோட்டோல பார்த்து ஆசைப்பட்டவன் நேர்ல போய் அவள பார்த்துட்டான். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆனந்தம் இல்லையா? ஃபோட்டோல பார்த்தவன் நேர்ல பார்த்தா இன்னும் அவள நம்ம நேர்லயே பார்க்குறோம். ஃபோட்டோல கூட அவ இப்படிதான் இருப்பான்னு ஒரு கற்பனையில இருந்தா, நேர்ல பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்காளே! அப்படின்ட்டு அவனுக்கு இன்னும் ஒரு ஆனந்தம் கூடுதலா கிடைக்குது. அப்புறம் அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கிறான்னா, இன்னும் கூடுதலான ஆனந்தம் இல்லையா? அப்ப இந்த தரம் உங்களுக்கு புரியுதா? பிராக்டிகலா. இது மாரி ஆனந்தம். அதான் டிஃபரன்ஸ் இப்படி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிராக்டிகலாவே புரிய வைக்கிறேன். ஃபோட்டோவுல பார்க்கிற ஒரு பெண்ணுக்கும், நேர்ல பார்க்கிற ஒரு பெண்ணுக்கும், திருமணமாகி அந்த பெண்ண அடையறதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி சிறிய சிறிய ஆனந்தத்தினுடைய வேறுபாடுகள் அங்கு நிறைவாகிறதோ, அதுபோல இங்க வந்து புற ஆனந்தங்கள் ஒரு பொருளை பொறுத்து மாறுபடலாம். விவகாரங்களை பொறுத்து மாறுபடலாம். ஆனால் இவைகளெல்லாம் நாம் எதிர்பார்க்கின்ற உண்மையான ஆனந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பொருளே நமக்கு பின்னாடி விவகாரத்தையும் குடுக்கலாம்ல. அதுக்கு நான் உதாரணம் என்ன சொன்னேன். ஒரு செல்போன் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம். அப்புறம் அந்த செல்போன வாங்கிட்டேன். இன்னும் கூடுதல் சந்தோஷம். அந்த செல்போன நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் அருமையான சந்தோஷம் தான். ஆனா அதே செல்போன் ரிப்பேர் ஆயிட்டா, அத்தன சந்தோஷமும் காணாம போயிடுச்சே. என்னடா இவ்வளவு விலை குடுத்து செல்போன் வாங்குனேன். கடைசியில அது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சுன்ட்டு மனசு வேதனைப்படுது. அப்ப நான் எது ஆனந்தத்த குடுத்ததோ, அந்த பொருளே எனக்கு மனவேதனையும் குடுக்குமா? குடுக்காதா? குடுக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது, அது எப்படி நிலையான ஆனந்தமா எடுத்துக்க முடியும்? முடியாது. அப்ப நடைமுறையில பெண் விஷயமும் அப்படியே தானே. இப்ப நான் போட்டோல பார்த்த பெண்ணு எனக்கு பிடிச்சது. ஆனா நேர்ல போய் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சது. கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆஹா! அருமைங்கிறேன். ஆனா அதே பெண் தொந்தரவு பண்ணும்போது பிடிக்காம போயிடுது. அப்ப என்ன நடந்தது? அப்ப பிடிச்சதே இப்ப ஏன் பிடிக்கல? அப்ப எனக்கு சந்தோஷத்த குடுத்த ஒரு பொருளே எனக்கு துக்கத்தையும் கொடுக்கலாம் இல்லையா? அப்ப இப்படிதான் வாழ்க்கையில நமக்கு வர்ற ஆனந்தம் எல்லாம் சும்மா வந்து போகின்ற ஆனந்தங்கள். இது நிலையான ஆனந்தம் என்று கருதிவிடக் கூடாது. ஆனால் பிரம்மானந்தம் என்பது எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கின்ற சுய ஆனந்தம். அதை யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் கெடுக்க முடியாது. அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? இப்படிப்பட்ட ஆனந்தம். இது போட்டோல பார்த்தா ஒரு சின்ன ஆனந்தம், நேர்ல பார்த்தா கொஞ்சம் ஆனந்தம் கூடுது. அப்படி சொல்ல முடியுமான்னா, அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு பவுண்டரி கிடையாது. ஒரு தர வேறுபாடுகள் கிடையாது. பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப நிலையான ஆனந்தம் தான் உண்மையா பிரம்மானந்தம் அப்படின்னு எனக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப நாம அடையிற ஆனந்தம் எல்லாம் என்னன்னா, காத்தாட்சியத்துங்கிறாரு. சில நேரங்களில் மட்டும் உண்டாகின்ற அற்ப சந்தோஷங்கள். சில நேரங்கள் மட்டுமே வந்து போகின்ற அற்ப பொருட்கள். அப்ப விருப்பமான விஷயம் கிடைத்தால் அந்த நேரத்துல மனசு அத பற்றுது, அது அமைதி அடையுது, ஆனந்தம் அடையுது. ஆனா அதுவே நிரந்தரமானா அப்படி இல்லை. அதை பற்றக்கூடாது. ஆகவே அது தோன்றி மறையக்கூடிய ஆனந்தம் அப்படின்ட்டு, அத வந்து ஆன்மான்னு புரிஞ்சுக்க கூடாதுன்றத அத நீக்குறாரு. அந்த ஆனந்தமய கோஷத்த நீக்கிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 5 கோஷங்கள இப்படி நீக்கி பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிரதிபிம்ப ஆனந்துக்கும், அந்த பிம்ப ஆனந்தத்துக்கும் எப்படின்னா, பிரதிபிம்ப ஆனந்தம் என்பது தற்காலிகமா மனதில் தோன்றும். ஆனா உண்மையான அந்த பிரம்ம ஆனந்தம் என்பது ஆத்மாவினிடத்துல எப்பொழுதும் நிலையாக இருக்கும். அப்ப இந்த பிரதிபிம்ப ஆனந்தம் தற்காலிகம். ஆனா உண்மையான ஆனந்தம் நித்தியம். இந்த பிரதிபிம்ப ஆனந்தம் நாம் செய்கின்ற செயலை சார்ந்தது. ஆனால் உண்மையான ஆனந்தம் சுய சித்தம்.
அது செயலின் அடிப்படையில் வருவது கிடையாது. அது நம்முடைய சுயம். அப்போ செயலின் மூலமா வர்ற ஒரு சந்தோஷம் வேற. நானே சுயமா அந்த அறிவா, அந்த ஆத்மாவா, அந்த ஆனந்தமா, அந்த அமைதியா இருக்கிறது வேற. அப்ப இங்க ஆத்மாவினிடத்தில் இருக்கின்ற தன்னுடைய சுயமான ஆனந்தம் எந்த ஒரு தரத்தின் அடிப்படையிலும் நிர்ணயிக்க முடியாதது. ஆனால் வெளியே நாம செய்கின்ற செயலினால் வருகின்ற ஆனந்தம் தரத்தின் பாகுபாடுகளினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப சர்வதா ஸ்திதேகி அப்படின்னா, பிரம்மானந்தம் என்பது எப்போதும் இருப்பது அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றாரு. எப்போதும் உள்ளது, எந்த நிலையிலும் இருக்கிறது. அந்த ஆனந்தம் வந்து ஆத்மாவினுடைய உண்மை ஆனந்தம். அப்போ இங்க விழிப்பு, கனவு, நித்திரை போன்ற எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? விழிப்பு, கனவு, நித்திரை இந்த 3க்கும் அவஸ்தாத்ரய சாட்சி மற்றும் இந்த ஆனந்த விவேகம் இந்த விஷயங்களை எடுத்து பார்த்து, இந்த 3 நிலைகளிலும் மாறாமல் எது இருக்கிறதோ, அதுவே ஆத்மா, அதுவே சாட்சி, அதுவே பிரம்மம். ஆனால் இங்கு ஆனந்தம் என்று நாம் பற்றுகின்ற வெளிப்பொருட்களினால் கிடைக்கின்ற ஆனந்தம், மாறுகின்ற ஆனந்தம். அத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு இங்க ஒப்பீடு செய்து காட்டுறாரு. அது வந்து உபனிஷத் சொல்லும்போது, பிரம்மத்த சொல்லும்போது எப்படி சொல்லுது? சத்தியம், ஞானம், அனந்த பிரம்மா. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மான்னு சொல்லும். அதாவது ஆனந்தம் அந்த எல்லையற்ற ஆனந்தம் அது. அதையே மீண்டும் உபனிஷத் பேசும்போது என்ன சொல்லும்னா, ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத்ன்னு சொல்லும். அது என்ன சொல்லுதுன்னா, பிரம்மமே ஆனந்தம் அப்படின்னு அந்த புரிதல வந்து உபநிஷதங்கள் எடுத்து பேசும். அப்ப இங்க வேதாந்தத்த வச்சுக்கிட்டு நாம இத பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் தேடுவது வந்து ஆனந்த அனுபவம் அல்ல. அது தேடும் பொருள் எதுவோ அது நாம் தான். அந்த நாம் தான் உண்மையான ஆனந்தம், உண்மையான அமைதி. அதுவே ஆத்மானந்தம். அதுவே அத்வைதத்தின் உச்சம் என்று இந்த ஸ்லோகம் இங்கே நம்முடைய இறுதி அடையாளத்தையும் உடைத்து காட்டுகிறது என்று இத பார்க்க முடியுது. அப்ப நான் சந்தோஷத்த அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சா, அது உண்மையான்னா இல்ல. அது தவறு. ஏன் அப்படின்னா, சந்தோஷத்த அனுபவிக்கிறதுக்கு முடியாது. நீங்க அதுவாவே இருந்துகிட்டு நான் தனியா சந்தோஷத்த அனுபவிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அப்படி ஒரு அனுபவம் நமக்கு நிகழுதுன்னா, அது நமக்கு வேறாக நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அது நாம எதிர்பார்த்த உண்மையான ஆனந்த அனுபவமோ, பிரம்மானந்த அனுபவமோ அது கிடையாது. அப்ப உண்மையா நீங்க எத தேடுறீங்களோ, அந்த தேடும் பொருள் நீங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுதான் உண்மையான நான். அதுதான் உண்மையான நான் ஆனந்தம். அதுதான் உண்மை அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இதுக்கு நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் அல்லது தியான வழியில புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கங்கள்லாம் குடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு சர்க்கரை இருக்குன்னா, அந்த சர்க்கரை வந்து இனிப்பான பதார்த்தம். அது எல்லாருக்கும் பிடிச்சது தான். ஆனா, அந்த இனிப்பு வந்து இப்ப நீங்களோ, நானோ நாக்குல போட்டு சுவைச்சு பார்த்தா, அது சுவை வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு நம்ம வர்ணனை பண்ணலாம். ஆனா, அந்த சர்க்கரைக்கே தான் இப்படி இருக்கிறேன்னு என்றைக்கும் சொல்ல முடியாதது போல, பிரம்மம் வந்து தன்னுடைய ஆனந்தத்த தான் இப்படித்தான் இருக்கிறேன்ட்டு என்றைக்கும் சொல்ல முடியாது. அது தன்னுடைய சுயத்துல அந்த ஆனந்தத்துல எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா, அதனுடைய பிரதிபிம்பத்த வாங்கிட்ட இந்த மனசும், புத்தியும் தான் அது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டதுன்ட்டு அதுக்கான வர்ணனைகளை பண்ணுது. அந்த வர்ணனைகளின் வழியாக அந்த பிரதிபிம்ப ஆனந்தத்த வந்து தன்னுடைய உண்மை ஆனந்தம் என்பதாக தவறாக புரிந்து கொள்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் கிடையாது. அப்படிங்கிறத இந்த இடத்துல சாதகர்கள் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று புரிய வைக்கிறார். அப்ப இங்க சாதகனுக்கான தியான வழியில என்ன செய்யணும்னா, ஒரு சந்தோஷம் வருகிறது அல்லது ஒரு மகிழ்ச்சி வருகிறது என்றால், இது தற்காலிகம். இது பிரதிபிம்பம். ஏனென்றால், இது வந்து தற்காலிகமாக எனக்கு ஒரு சந்தோஷத்தை குடுக்கலாம், ஒரு மகிழ்ச்சியை குடுக்கலாம். ஆனால் நிரந்தரமாக கொடுக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அது நிச்சயமாக நிரந்தரமாக கொடுக்காது. ஏனென்றால், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உயரிய பொருளை எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்ற பொருள் என்று அடைய விருப்பப்பட்டாலும், அவ்வாறு அடையப்படுகின்ற பொருட்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு துயரத்தை கொடுத்து விடலாம். அது எப்படிப்பட்டதாக வேணா இருக்கலாம் என்று சொல்லிட்டார். அப்ப நாம அது நடைமுறையிலேயே பார்க்கிறோம் இல்லையா? நமக்கு என்ன ஒரு பொருள் விருப்பமான பொருளா இருந்தாலும், அந்த பொருள் ஒரு காலத்துல நமக்கு துயரத்த குடுக்கும். அது ஜட பொருளா இருந்தாலும் சரி, உயிர் பொருளா இருந்தாலும் சரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தான் 2 உதாரணம் சொன்னேன். ஒரு உதாரணம் வந்து இப்ப நமக்கு விருப்பமான ஒரு செல்ஃபோன வந்து நான் விருப்பப்பட்டு வாங்குனேன். அது அதிக விலை குடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி குடுத்த செல்ஃபோன். அத நான் உபயோகப்படுத்தும்போது இன்னுமே மகிழ்ச்சி அடைஞ்சேன். அத கையில வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு நாள் கீழ விழுந்து உடைஞ்சு போன உடனே என்னுடைய மகிழ்ச்சி போயிடுச்சு. அந்த செல்ஃபோன் வச்சிருந்த மகிழ்ச்சியானது, அந்த செல்ஃபோன் கீழ விழுந்து உடைஞ்ச உடனே என்னுடைய மகிழ்ச்சி போய்விட்டது. அது மாரி நான் வந்து ஒரு பெண்ண விரும்புறேன். அந்த பெண் அழகா இருக்கான்னு ஆசைப்படுறேன். அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளோட வாழ்க்கை நடத்துறேன். எனக்கு நல்ல ஆனந்தமா இருந்தது அவளோட வாழ்க்கை நடக்கும்போது. ஒரு நாள் அவ என்ன விட்டு போயிட்டான்னா, அப்படி நான் விருப்பப்பட்ட, ஆனந்தப்பட்ட அதே பொருள் என்னிடத்துல துயரத்தை கொடுத்து விட்டது. அப்ப அது எப்படி நிலையான ஆனந்தமாக இருக்க முடியும்? தன்னை விட்டு போய்விட்டால்னா எப்படி வேணா நடக்கலாம். ஒரு டிவோர்ஸ் ஆகி வெளிய போலாம், அல்லது மரணம் ஆகி போலாம், இறந்து போகலாம்.
அது ஏதோ ஒரு வகையில என்னை விட்டு அது விலகும் போது என்னால் அதை வந்து துக்கமா தான் பார்க்க முடியுமே தவிர என்னை விட்டு விலகி போவதை நான் எப்படி மீண்டும் ஆனந்த பொருள் என்று நம்ப முடியும்? நம்ப முடியாது இல்லையா? வாழும்போது எனக்கு என் கூட இருந்து மகிழ்ச்சி கொடுத்த அதே பொருளானது என்னை விட்டு போனா எனக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணுது. அப்ப அது எப்படி எனக்கு ஆனந்த பொருளாக இருக்க முடியும்? ஆகவே அதுவும் நிலையற்ற ஆனந்தம் தான். அப்ப இது புரிஞ்சுட்டா, இந்த உலகத்துல நீங்க எத பற்றுனாலும் அது நிலையான ஆனந்தம் கிடையாது. நிலையான அமைதி கிடையாது. ஆனால் உண்மையில் நிலையான ஆனந்தம், நிலையான அமைதி என்பது தானே என்று தன்னை உணர்வதில் தான் இருக்கிறது. நான் எப்போதும் இருக்கும் ஆனந்தம் என்று நாம் அதை நம்முள் நிலைநிறுத்த வேண்டும் என்று இங்க புரிய வைக்கிறார். அதனால் வந்து போகின்ற, தோன்றி மறைகின்ற ஆனந்தம், ஆனந்தம் அல்ல. எப்போதும் இருக்கும் சுத்த ஆனந்தமே ஆத்மா அப்படின்ட்டு இந்த செயல்ல அழகா புரிய வச்சுட்டார். அடுத்தது 11வது ஸ்லோகம். நனு தேகம் உபக்ரம்ய நித்ரானந்தாந்த வஸ்துசு மாபூத் ஆத்மத்வம் அந்யஸ்து ந கஷித் அனுபூயதே. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோக விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல்ல இருந்து ஒரு உடலுடைய வளர்ச்சி, அப்புறம் இந்த உடல்ல இருக்கிற விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு பல விஷயங்கள்ல கூட இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடக்கிறோம் இல்லையா? உடல் அப்படிங்கிற ஒரு அன்னமய கோஷத்த நம்ம நீக்கிறோம். அப்புறம் நமக்கு கனவு காணுகின்ற மனது, கற்பனையான சில விஷயங்கள படைச்சுக்கிட்டு, வேறு ஒரு உலகத்த படைச்சு கூட கனவுல ஆனந்தமா இருக்கிற மாரி கனவு வருது. அல்லது பயந்துட்டு ஓடுற மாரி ஒரு கனவு வருது. அப்ப இந்த மாரிலாம் விஷயங்கள் வந்து இந்த உடல், மனம், பிராணன், புத்தி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பார்த்தாலும், இவை எல்லாம் நீக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா, உடல் முதல் இந்த ஆனந்தமய கோஷம் வரை அனைத்து கோஷங்களையும் ஆத்மா அல்ல என்று நாம் நிராகரிக்கிறோம். அதற்கு அப்பால் வேறு எதுவும் இங்கு அனுபவிக்கப்படவில்லை. அப்படியானால் வேறு எதற்கு ஆத்மா என்று சொல்லலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வியும் இங்கு எழுப்பப்படுகிறது இந்த ஸ்லோகத்துல. அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்லோகம் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் நான் அல்ல என்று நீக்கிவிட்டீர்கள். அப்படியானால் மீதம் இருப்பது என்ன? அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புதல்ல. அத நாம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? நேர்த்தி பண்ணும்போது இந்த உடல் நான் அல்லன்னு நீக்கிட்டோம். இந்த மனசு நான் அல்லன்னு நீக்கிட்டோம். இந்த பிராணன் நான் அல்லன்னு நீக்கிட்டோம். அப்புறம் புத்தியும் நான் அல்லன்ட்டு விஞ்ஞானமய கோஷத்தையும் நீக்கிட்டோம். கடைசியா இப்ப நான் ஏதோ அடைஞ்ச பொருள் எல்லாம் ஆனந்தத்த குடுத்துன்னு நெனச்சேன். கடைசியில அதுவும் நிரந்தரமான ஆனந்தம் இல்லன்ட்டு அதையும் நீக்கிட்டோம். அப்புறம் தூங்கும்போது எனக்கு ஒரு அமைதியும், ஆனந்தம் கிடைச்சதுங்க. ஆனா விழிச்சுக்கிட்ட பிறகு அது போயிடுதுங்க. அப்ப அதுவும் உண்மையான நிரந்தர ஆனந்தம் இல்ல. அப்ப எல்லாமே வந்து போகின்ற விஷயங்கள் தானே. அப்ப இதையெல்லாம் நான் நீக்கினால், அப்ப உண்மையில் நான் யார்? எதை சுட்டி காட்டுகிறீங்க? அப்படின்னு கேட்டா, இங்க அதுதான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா என்ற ஒரு விஷயத்துல வந்து அது அனுபவமாகாம எல்லாவற்றுக்கும் சாட்சியாகத்தான் இருக்கு. அது எதையும் அனுபவிப்பது கிடையாது. ஏன்னா, அந்த அனுபவிக்கும் பொருளாக அதுவே இருப்பதினால, அதற்கான அனுபவங்கள் அங்க ஒன்றுமே இல்ல. இப்ப சர்க்கரைய நான் அனுபவிக்கணும்னா, அந்த சர்க்கரைய அனுபவமாக்குகின்ற ஒரு புலன்கிற நாக்கு இருக்கணும். அந்த நாக்குல சுவை உணர்வு இருக்கணும், ரச உணர்வு இருக்கணும். அப்ப நான் அத நக்கி பார்த்து இது இனிப்பா இருக்கு, இது கசப்பா இருக்குன்னு சொல்லலாமே தவிர, ஆனா அந்த கசப்புத்தன்மை கொண்ட ஒரு பொருளோ, அல்லது அந்த இனிப்புத்தன்மை கொண்ட பொருளோ, ஒரு நாளும் தன்னை கசப்பாக இருக்கிறேன், இனிப்பாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அதை அனுபவிப்பதற்கான புலன்களும் அதனிடத்தில் கிடையாது. அப்ப அப்படித்தான் ஆத்மா இருக்கா. ஆத்மாவினிடத்தில தனக்கு வேறான ஒரு அனுபவத்தை உண்டாக்குகின்ற புலன்களோ, மனமோ, புத்தியோ எதுவுமே இல்ல. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாசமாய் இருக்கின்ற அதனிடத்திலே தன்னை இப்படித்தான் என்று வெளிப்படுத்த முடியாத ஒரு சுயம் இருக்கு. அதுதான் அது அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த நிலையை நாம இங்க புரிஞ்சுக்கிட்டா, இது எல்லாம் நீக்கி பார்த்தால் எது மிஞ்சுகிறதோ அது ஆத்மா. அந்த நிலையை நம்ம இங்க பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப நாம இங்க நமக்கு வேறாக அனுபவிக்கப்படுகின்றவைகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது இந்த செயல்ல முக்கியமான விஷயமா சொல்லி, அந்த நேர்த்தி நேர்த்தி முறையில அனைத்தையும் நிராகரித்த பிறகு என்ன மிச்சம் இருக்கும்ங்கிற கேள்வியோட இந்த செயல் இங்க நடைமுறைக்கு வருது. அப்ப நாம இந்த வேதாந்த புரிதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்மா என்பது நாம எதிர்பார்க்கிற மாரி ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. வேற ஒரு பொருள் அல்ல அது. ஏதோ வேற ஒரு பொருள் அத அடைய போறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம எத தேடுறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டே. அப்ப அந்த சப்ஜெக்ட்ட நம்ம விட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டா அத பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா நாம வந்து இப்போ ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம்னா அது ஏதோ அடையக்கூடிய விஷயம்ட்டு தான் வெளிய தேடுறோம். அது தியானம் ஈடுபட்டா அடைஞ்சிடலாமா ஆனந்தத்த நம்ம நினைக்கிறோம். அல்லது அமைதி அடைஞ்சிடலாமான்னு நினைக்கிறோம்.
ஆனா அது தியானத்துல மட்டும் கிடைக்கிற விஷயம் அல்லப்பா. அது எப்பொழுதுமே நீயா தான் அது இருந்துகிட்டு, நீ ஏதோ ஒரு தனிப்பட்ட நேரத்துல அடைய பார்க்கிறீ இல்லையா? அது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி, அதனால் நீ அதை தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்க முடியாது. வேறு ஒரு ஜட பொருள் மாரியோ, அல்லது ஒரு அனுபவிக்கப்படுகின்ற பொருளாகவோ அதை பார்க்க முடியாது. ஆனால் அதனால் தான் எல்லாம் இருக்கிறது. அது இருப்பதினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான விஷயத்த, அத்வைதத்தினுடைய ஆழமான விஷயத்தை இந்த ஸ்லோகம் வந்து சுட்டிக்காட்டுவதாக பார்க்கிறோம். அப்ப இததான் நம்ம வந்து அந்த திரிபுட்டியில பேசும்போது என்ன நான் உங்களுக்கு புரிய வச்சேன் அப்படின்னா, அனுபவிப்பவன், அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. இப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிற இடத்துல சர்க்கரை. அனுபவிப்பவன் அப்படிங்கிற இடத்துல அந்த சர்க்கரை எடுத்து நக்கி பார்க்கிறேன் நானு. அனுபவிக்கப்படும் பொருளாக பார்த்துட்டாலும் அதே சர்க்கரை தான் நான் நக்கி பார்க்கிறேன். அதனால நான் அனுபவிக்கப்படும் பொருளாக அந்த சர்க்கரையை எடுத்து அனுபவிப்பவனாக நான் நக்கி பார்த்து அது இனிப்பா இருக்குன்னு நானே சொல்றாலும், இப்ப என்னிடத்துல அனுபவிக்கப்படும் பொருளும் இருக்குது, அனுபவிப்பவனாக நானும் இருக்கிறேன். ஆனா எனக்கு உண்டான அனுபவம் என்னங்க? சுவை தானே. அந்த இனிப்பு தானே. அப்ப அந்த இனிப்பு, அந்த சுவையா தான் அந்த ஆத்மா இருக்கு. அதுக்கு என்ன டெஃபினிஷன் குடுப்பீங்க? சுவைக்கு ஏதாவது டெஃபினிஷன் குடுக்க முடியுமான்னா, எப்படி குடுக்க முடியும்? சர்க்கரைன்னா ஒரு தோற்றம் இருக்கு. அத கண்ல காட்டலாம். அனுபவிப்போம்னா எனக்கு நாக்கு இருக்குது. அத நான் நக்கி பார்க்கலாம். ஆனா அந்த சுவைக்கு உண்டான விளக்கத்த காட்டுனா எப்படி காட்ட முடியும்? காட்ட முடியாதுல்ல. அந்த சுவைய வந்து நீங்களே சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். நான் வந்து இந்த சுவை இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது நான் சொன்னா நீங்க அனுபவமாக்க முடியுமா? அதுக்கு தான் நான் எப்படி உதாரணம் சொல்லுவேன்னா, இப்போ ஒரு லட்டு செய்யறத வந்து நான் கடலை மாவு வாங்கிட்டு வந்து, கடலை எண்ணெயில போட்டு எடுத்து, பூந்தி மாரி பண்ணி, அப்புறம் சர்க்கரை பாகுல ஊற வச்சு லட்டு மாரி புடிச்சு, நெய்ய ஊத்தி எல்லாம் பயங்கரமான பண்ணி காட்டுறேன். இப்படி பண்ணணுங்க, அப்படி பண்ணணுங்கன்ட்டு லட்ட பத்தி ஒரு பயங்கரமான கிளாஸே எடுக்குறேன். நீங்களும் அதெல்லாம் உட்கார்ந்து 1 மணி நேரமா அந்த கிளாஸ கேட்டீங்க. அப்புறம் நான் சுவைச்சு பார்த்துட்டு சூப்பர்ங்க லட்டு அப்படிங்கிறேன். உங்களுக்கு பொக்குன்னு போயிடும். என்னய்யா 1 மணி நேரமா கிளாஸ் எடுத்துட்டு நீ தின்னு பார்த்துட்டு சூப்பர்ங்கிற, நான் தின்னு பார்க்க வேண்டாமான்னு கேட்பீங்க. அப்ப நான் சரின்ட்டு ஒரு லட்ட உங்களுக்கு குடுத்தா தான் நீங்க சுவைச்சு பார்த்துட்டு, ஆமா நீங்க சொல்ற டேஸ்ட்டா இப்படியா அப்படின்னு நீங்க உணர்வீங்க இல்லையா? அப்படி உணர்றதா முடியும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியுமா? சூப்பர் அப்படி இப்படின்னு ஏதாவது வார்த்தை வேணா மாத்தி மாத்தி பேசலாம். அருமை, சூப்பர் அப்படின்னு நம்ம வேணா மொழிகள் மாத்தி மாத்தி பேசிக்கலாம். ஆனா அந்த டேஸ்ட்டுக்கு என்ன விளக்கம் குடுக்க முடியும்? அது அவங்கவங்களே உணரக்கூடிய விஷயம் இல்லையா? இப்படித்தாங்க ஆத்மா இருக்கு. இப்படி புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆத்மா அப்படிங்கிறது யாராலும் விளக்கப்பட முடியாதது. அப்ப அந்த விளக்கப்பட முடியாத ஒரு விஷயத்த எதன் மூலமா விளக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவரவர்களே அனுபவமாக்கலாம். அவ்வளவுதான். அத பத்தி விளக்கங்கள்னா லட்டு செய்யறதுக்கு 1 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்த மாரி, ஆத்மா இப்படிப்பட்டதுன்ட்டு நான் பல வருஷங்களா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அத உணர்வதற்கு அவரவர்களே அனுபவமாக்குனா மட்டும் தான் உணர முடியுமே தவிர, வேற என்ன பண்ணாலும் இது சாத்தியமே இல்லை என்றுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுதுங்க. அப்படிதான் உண்மையும் இருக்கு. அத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க எதையோ அடைய போறேன், தியானத்துல எனக்கு அமைதி கிடைச்சிருச்சு, ஆனந்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தற்காலிகமா கிடைக்கிற அமைதியும், தற்காலிகமா கிடைக்கிற ஆனந்தத்தையும் ஆத்ம அனுபவமா எடுத்துக்க கூடாது. நெறைய பேர் அப்படித்தானே எடுத்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருந்தேங்க, அப்படியே ஆனந்தமா இருந்தேங்க. நான் அப்படியே அந்த அமைதி ஆனந்தத்துல ஆத்மாவா மாறிட்டேங்கன்னு சொன்னாலும், அந்த அனுபவிச்சவன் யாரு? அது மனசு தான் அந்த அமைதி ஆனந்தமா நான் இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க அனுபவிக்கப்படும் பொருளாக அந்த அமைதி ஆனந்தம் இருந்திருக்கிறது. அனுபவிப்பவனாக மனசு இருந்து அத சூப்பரா அனுபவிச்சேன்னு சொல்லுது. ஆனா, அந்த அனுபவம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கான்னா, இல்ல இல்லையா? அந்த அமைதியும், ஆனந்தமும் அதுவே உணரக்கூடிய விஷயமே தவிர, அது மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த தான் நான் இப்படி சர்க்கரை ஓமானத்தின் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்ப இங்க ஒரு உண்மை இருக்கிறது. அதை நான் அறிகிறேன். அந்த அறிதல் தான் ஆத்மா அப்படின்னு வேணா நம்ம தியானத்துல நெனச்சுக்கலாம். ஆனா, அது நம்முடைய சுய அனுபவம் அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. எல்லா அனுபவங்களையும் நிராகரித்த பின், அங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ, அந்த உண்மையில் எதை நீங்கள் உணர்கிறீர்களோ, அதான் நீங்க. அதுதான் உண்மையான ஆத்மா அப்படிங்கிறது இந்த 11வது ஸ்லோகம் நமக்கு நிரூபணம் பண்ணுதுங்க. அடுத்தது 12வது ஸ்லோகம். பாட்ஹம் நித்தராதய சர்வேனு பூயந்தே ந சேதரஹ ததாப்யேதே அனுபூயந்தே ஏன தம் கோ நிவாரயேத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நித்திரை என்ற ஆழ்ந்த உறக்கம் முதலான அனைத்து நிலைகளுமே அனுபவிக்கப்படுகின்றன. அதே சமயம் அந்த நித்திரையிலே, ஆழ்ந்த உறக்கத்திலே வேறு எதுவுமே அங்கு அனுபவிக்கப்படவில்லை என்பதும் சரிதான். ஆனால் அவைகள் அனைத்தும் யாரால் அனுபவிக்கப்படுகின்றன? அந்த அனுபவிப்பவனை யார் நிராகரிக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்த ஸ்லோகம், இந்த 12வது ஸ்லோகம் ரொம்ப ஆழமா ஒரு கேள்வியாவே எழுப்புது.
அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெளிவா இந்த ஸ்லோகத்த கவனிச்சீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னா, இப்ப நீங்க நல்லா தூங்கும்போது, ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு அமைதி, ஆனந்தத்த அடைஞ்சிட்டீங்க. ஆனா, அந்த அமைதி, ஆனந்தத்துல தான் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாம தான் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேற அனுபவங்கள் ஏதாவது ஏற்பட்டதா? இன்னைக்கு கடன்காரன் வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தான்ட்டு நீங்க தூக்கத்துல சொல்லுவீங்களா? அல்லது இன்னைக்கு எனக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு இன்னைக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லுவீங்களா? எதுவுமே சொல்ல முடியாது. அந்த தூக்கத்துல உங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்ல. அங்க சந்தோஷமும் இல்ல, துக்கமும் இல்ல. இருமைகள் கிடையாது. அப்ப அந்த நிலையில நீங்க நல்லா தூங்கும்போது அங்க ஒரு அமைதி, ஆனந்தம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த நிலையில் வேற எந்த அனுபவமும் இல்ல. துயரமும் இல்ல, துக்கமும் இல்ல, இன்பமும் இல்ல. அப்படி ஒரு நிலை இருக்கு. ஆனா அதெல்லாம் யாரால் அனுபவிக்கப்படுகின்றன? அப்படி அனுபவிப்பவனை யார் நிராகரிக்க முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி இந்த ஸ்லோகத்துல அழகா எழுப்பிட்டார். அப்ப நாம இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து வேதாந்தத்தினுடைய ஒரு மைய கருத்தா பார்க்கிறோம். அதாவது அனுபவிக்கப்படுவது, அனுபவிப்பவன் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப இங்க அனுபவிக்கப்படுவது வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றது. இப்ப சர்க்கரைய நான் சாப்பிட்டேன், அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அனுபவிக்கப்படும் பொருளாக ஒன்று இருக்கிறது. அனுபவிப்பவனாக ஒருத்தன் இருக்கிறான். அனுபவிக்கப்படும் பொருளுக்கும், அனுபவிக்கின்ற விஷயத்துக்கும் இடையில ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் எது? இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு அப்படின்னு ஏதேனும் ஒரு சுவை அனுபவத்த நீங்க சொல்றீங்கன்னா, அதுதான் அனுபவம். ஆனா, அதற்கான அனுபவிக்கப்படும் பொருள் வேறா இருக்கலாம். அனுபவிப்பவன் வேறாக இருக்கலாம். ஆனா, அனுபவம் என்பது பொதுவானது தானே! அது சுவையா, கசப்பா, இனிப்பா என்ன வேணா இருக்கட்டும். அப்படி ஒரு அனுபவம் நிகழ்ந்தா, அந்த அனுபவம் தான் ஒன்று. அதன் மூலமா வெளிய அனுபவிக்கப்படுவதும் கிடையாது, அனுபவிப்பவனும் கிடையாது. அனுபவம் மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்த இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல உடைக்கிறாரு. அப்ப இதனால இந்த விசாரணை பண்ணி பார்க்கும்போது, இப்ப நம்ம கோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நடைமுறையில உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால அனுபவிக்கப்படுறது. அதே மாதிரி இந்த உடல் மூலமா நமக்கு சுக துக்கங்கள் நடக்குது. மனம் மூலமா சுக துக்கங்கள் நடக்குது. அப்ப அனுபவிக்கப்படும் பொருள ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் மூலமா சில அனுபவங்கள் நமக்கு நிகழுது. அப்ப இந்த அனுபவிக்கப்படுபவனும், அங்கு நிகழ்கின்ற அனுபவங்களும், அனுபவிப்பவனாக எனக்கு நேருதுன்னு சொல்றவன் யாரோ, அவன் ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன்னா, அனுபவிக்கப்படும் பொருளும் அவனுக்கு வேறா இருக்கிறத அவன் அனுபவப்படுற பொருளா பார்க்கிறான். அப்புறம் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஆகுதுன்னு சொல்லி அத அனுபவிப்பவனாகவும் அவன் மாறி நிற்கிறான். அப்ப அவன் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? ஆத்மாவோ அனுபவிக்கப்படுபவனாகவும் இருக்க முடியாது. அனுபவிப்பவனாகவும் இருக்க முடியாது. அதற்கு இடையில அனுபவம்ங்கிற நிலையில அது இருக்கு. அதற்கான ஊடகம் இங்க இல்லவே இல்ல. ஏன்னா, அது மட்டும் தான் இருக்குது. அப்ப ஊடகம் வந்தால் தான் அனுபவிக்கப்படும்ங்கிற ஒரு விஷயமும், அனுபவிக்கப்படுபவன் அப்படிங்கிற நானும் இருப்பதாக மாறும். அப்ப இங்க இதெல்லாம் அனுபவிக்கப்படுபவனும், அனுபவிப்பவனும் உண்மையில் இல்லை. அனுபவம் மாத்திரமே இருக்கிறது. அல்லது இப்படி புரிஞ்சுக்கலாம். அறியப்படும் பொருளும், அறிபவனும் தனித்தனியா இருக்கலாம். ஆனா அறிவு அது மாத்திரமே இருக்கிறது. அறிவு இருக்கிறதுனால தான் என்னால அறியப்படும் பொருளாகிய இது பேனா, இது பென்சில்ன்னு சொல்ல முடியும். அப்ப நான் இத பேனா அப்படின்னு சொன்னா, அத அறிபவன் யாருன்னு நான் கேள்வி கேட்டேன்னா, நீங்க தான் புத்தி. நீங்க புத்தியா இருந்துகிட்டு, இத பேனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் நான் இன்னொரு பொருள காட்டி பென்சில்ன்னு சொல்றேன். உடனே நீங்க அத அனுபவிக்கப்படும் பொருளா பார்க்கிறீங்க. ஆமாங்க பென்சில் அனுபவிக்கிறேன் நானு. பென்சில். சொல்றது யாரு? நம்முடைய புத்தி சொல்லுது. இது பென்சில் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க அனுபவிப்பவன் புத்தி, அனுபவிக்கப்படும் பொருள் பேனா அல்லது பென்சில். ஆனா, இந்த அனுபவிக்கப்படும் பொருளுக்கும், அனுபவிப்பவனுக்கும் இடையில ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் தான் உண்மையில ஆத்மா. அப்ப ஆத்மா இருப்பதினால் தான், அந்த அறிவு இருப்பதினால் தான் இங்க அறிபவனும், அறியப்படும் பொருளும், அனுபவிப்பவனும், அனுபவிக்கப்படும் பொருளும் இருக்கிறது என்று இங்க புரிய வைக்கிறார். இத இப்படித்தான் நீங்க திரிபுட்டியில புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் இது. அப்ப அறிவு இருந்தால் தான் அறிபவன் இருப்பான். அறியப்படும் பொருள் இருக்கும். அப்ப அறிபவன் இதை பேனா என்று அறிகிறான். அறியப்படும் பொருளாக பேனா இருக்கிறது. ஆனா இது பேனான்னும், இத அறிந்து கொள்பவனுக்கு இடையில அறிவு இருந்தால் தான் இது நடக்கும். இல்லன்னா நடக்கவே நடக்காது. ஆகவே அறிவு தான் ஆத்மா அப்படின்னு இங்க நிரூபணம் பண்றார். அதுதான் சித்து. அதுதான் அறிவு. அதுதான் இந்த சாஸ்திரம் இவ்வளவு ஆழமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இத நம்ம மீண்டும், மீண்டும் ரொம்ப பிரீஃபா போய் குழப்பிக்க வேண்டியதில்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேதாந்தத்துல தெளிவா பேசிட்டோம். அப்ப இங்க அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கும்போது, இங்க இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் எத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும், சொல்பவன் யாரோ அவன் கண்டிப்பா ஆத்மாவா இருக்க முடியாது. நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கங்களேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேங்க, சூப்பரா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். சொல்பவன் ஆத்மாவா இருக்க முடியாது.
ஐஸ்கிரீம் ஆத்மாவா இருக்க முடியாது. ஆனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ பண்றவனும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பொருளுக்கும் நடுவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆத்மா. அதுக்கு டெஃபினிஷன் கிடையாது. அப்படிதான் இங்க ஆத்மாவ வந்து நிரூபணம் பண்றாங்க. அப்படிதான் நம்ம இத புரிஞ்சுக்கவும் வேணும். மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நெறைய இந்த மாரி விஷயங்கள்ல வந்து குளறுபடிகள் நெறைய வரும். நெறைய பேர் இந்த திரிபுட்டியில வந்து எப்படி குழப்பி விட்டுருவாங்கன்னா, மாத்தி மாத்தி குழப்பி விட்டுருவாங்க. அப்புறம் திருக் திருஷ்ய விவேகத்தையும் எடுத்து பார்த்தா, அங்க 2 விஷயம் தான் இருக்கும். ஆதிசங்கருடைய திருக் திருஷ்ய விவேகத்துல, திருக் என்பவன் பார்ப்பவனாகவும், திருஷ்யம் என்பது பார்க்கப்படும் பொருளாகவும் 2 விஷயத்துல அவர் நிறுத்திக்குவாரு அந்த புக்ல. அந்த புக் படிச்சவங்க, அந்த பார்ப்பான் தான் இங்க ஆத்மான்னு நெனச்சுக்குவாங்க. பார்க்கப்படும் பொருள் இந்த உலகமா பார்ப்பாங்க. ஆனா, நீங்க ரொம்ப டெப்த்தா போனீங்கன்னா, ஆத்மா வந்து எத பார்த்துக்கிட்டு இருக்கு? பார்க்கப்படும் பொருள பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, அப்ப பார்ப்பவன் ஒருத்தன் பார்க்கப்படும் பொருள பார்க்கிறான்னாலே அங்க இருமைகள் இருக்குல்ல. இன்னொன்னு எப்படி பார்க்க முடியும்? அங்க ஒருமை வரலையே இல்லையா? அந்த இடம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா நெறைய பேர் தப்பா புரிஞ்சுகிட்டு, தப்பாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய இது ஒரு டெப்த்தான சப்ஜெக்ட்ங்க. இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். இது பெரிய பெரிய மகான்கள் கூட இந்த இடத்துல சறுக்குவாங்க. அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இல்லாம நாம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது நெறைய பேர் வந்து அனுபவிப்பவன வந்து சப்ஜெக்ட்டா மாத்திடுவாங்க. அனுபவிக்கப்படும் பொருள ஆப்ஜெக்ட்டா மாத்திடுவாங்க. அப்ப ஆப்ஜெக்ட்டா வெளிய ஒரு பொருள் இருக்கு. அத அனுபவிப்பவன் தான் சப்ஜெக்ட்ன்னு சொல்ட்டா, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் யாரு? அனுபவம் யாருது? யாருக்கு அனுபவம்? அங்க ஒரு குழப்பம் வருது இல்லையா? எனக்கு அனுபவம்னு நீங்க சொன்னீங்கன்னா, போச்சு. உனக்கு எப்படி ஆத்மாவுக்கு எங்கேயா அனுபவம் இருக்கு? மனசுக்கு தான் அனுபவம். மனசு தான் நான் சுக துக்கத்த அனுபவிக்கும். எனக்கு சுகம் இருக்குன்னு சொல்லும். இல்லன்னா எனக்கு துக்கமா இருக்குன்னு சொல்லும். அப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணக்கூடியவன் யாரா இருப்பான்? மைண்டா தான் இருக்க முடியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? அதுக்கு டெஃபினிஷனே இல்ல. ஏன்னா உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. இங்க சுகம், துக்கம்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே இல்ல. அது கிடைச்ச மாரி நெனைக்கிறதுக்கு 2 ஊடகம் வந்திருக்கு. நான் பேசுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். கொஞ்சம் டெப்த்தா இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இதெல்லாம் வேதாந்தமே இப்படிதான். ரொம்ப ஹையர் லெவல் நாலேட்ஜ் வேணும். அதாவது அனுபவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு துக்கமா இருக்கலாம், ஒரு சுகமா இருக்கலாம். அத அனுபவிப்பவனாகிய ஒரு விஷயம், ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு மிருகமா இருக்கலாம். ஆனா இது 2மே வந்து போற விஷயங்கள் தான். ஆனா இங்க சுகம், துக்கம்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே இருக்கா? அத அடைகிறவன் யாரு? அதுக்கான அடையப்படுகின்ற பொருள் எது? அப்படின்னு கேள்வி கேட்டா, எல்லாம் மித்யா. அப்ப எல்லாம் மித்யான்னா இங்க என்ன இருக்கு? ஆத்மா மட்டும் தான் இருக்கு. ஆனா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்னொருத்தன் இல்லவே இல்ல. அத புரிஞ்சுட்டா, இங்க உண்மையா சப்ஜெக்ட்டே வந்து என்னன்னா, அனுபவம் தான். உண்மையா சப்ஜெக்ட்டே என்னன்னா, அறிவு தான். அப்ப அறிவு தான் நம்ம பிரமாணமா எடுத்துக்கணும். அறிபவனையும் எடுத்துக்க கூடாது. அறியப்படும் பொருளையும் எடுத்துக்க கூடாது. அனுபவிப்பவன்லயும் அனுபவத்த தான் பிரமாணமா எடுத்துக்கணும். அனுபவிக்கப்படுபவனையும் எடுத்துக்க கூடாது. அனுபவிக்கப்படும் பொருளையும் எடுத்துக்க கூடாது. இத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது நெறைய பேர் மாத்தி போட்டு குழப்பி விட்டுருவாங்க. அதுல கன்ஃப்யூஷன் ஆயிடாதீங்க. அதனால இதுல வந்து கிளியர் பிக்சர் இருக்கணும். இந்த இடத்துல அதுதான் இங்க நிரூபணம் பண்றார். இதுல திருக்தரிசி விவேகத்துல எடுத்து குழப்பும்போது 2டே விஷயத்த வச்சு குழப்பி விட்டுடுவாங்க. அனுபவிப்பவன் தான் ஆத்மான்னு சொல்லிடுவாங்க. அனுபவிப்பவன் தான் நான் ஆத்மான்னு சொன்னான். திருக்கு தான் ஆத்மான்னு சொன்னான். அப்ப ஆத்மாவுக்கு ஏதோ அனுபவம் உண்டாகுதுங்கிற மாரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஆனா ஆத்மாவுக்கு எந்த அனுபவம் உண்டாகாதுங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. அப்படிங்கிறது இங்க நான் சொல்றேன். அப்ப இந்த அளவுக்கு நம்ம பார்த்தா போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பார்த்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஸ்லோகம் 13. ஸ்வயமேவானுபூதித்வாத் வித்யதே நானுபாவ்யதா. ஞாத்ரு ஞானானந்தராபாவாத் அந்நேயோ ந வசத்தயா. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆத்மா தானாகவே, அதாவது சுயமாகவே அனுபவிக்கப்படுவதால், அது வேறு ஒன்றால் அனுபவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அறிய வேறு ஒரு அறிபவன் அல்லது அறியப்படும் பொருள் அவசியம் இல்லை. ஏனென்றால் அது மட்டும் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏன்னா இங்க அறியப்படுபவன் அப்படின்னு ஒரு வந்தாலும் அது ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மா வந்து என்னைக்குமே நானு அனுபவிச்சுட்டேங்க. எனக்கு இப்படி கஷ்டங்க, எனக்கு இப்படி இன்பங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அப்ப அனுபவம்ங்கிறது ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. அப்ப அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். அதே மாரி ஒரு துக்கம் என்னால அனுபவிக்கப்படுகிறது, ஒரு சுகம் என்னால அனுபவிக்கப்படுகிறதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப அனுபவிக்கப்படும் பொருளும் ஆத்மாவா இருக்க முடியாது. அப்ப இங்க அனுபவம் தான் ஆத்மாவா இருக்க முடியுங்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு புரிஞ்சுட்டா, அந்த அனுபவத்தை அடைவதற்கான ஊடகம் தான் அடையுதே தவிர, ஆத்மாவுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபைனல் டெசிஷன். இதுக்கு மேல இதுக்கு விளக்கம் கிடையாது.
அப்ப இந்த ஸ்லோகம் வந்து இங்க வேதாந்தத்தினுடைய மிக முக்கியமான உண்மையை உறுதிப்படுத்துகிறது. எப்படி உறுதிப்படுத்துகிறதுன்னா, ஆத்மா வந்து ஸ்வயம் பிரகாசம். அது சுயமேவ அனுபூதி. அப்ப தன்னால் தானே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள அதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. அப்ப ஏன் அது அனுபவிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டா, ஒரு பொருளை அறிய ஒரு அறிபவன் வேண்டும். ஆனால் ஆத்மா அங்கு அறிபவன் கிடையாது. அது அறிவு. அதனால் அதை வேறு யாரும் அறியவே முடியாது. இது நமக்கு நன்றாக புரிந்துவிட்டால், இங்கு ஞாத்ரு ஞானானந்தர அபாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சு, இங்க அறிபவன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து கிடையாது. அறியப்படும் பொருள் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இங்க அறிவு மாத்திரமே இருக்கிறது. அதுவே ஆத்மா. அதனிடத்துல எந்த அனுபவங்களும் இல்ல. ஏன்னா, அங்க அனுபவம்ங்கிறது வந்து ஏற்படணும்னா, அங்க ஒரு ஊடகம் வரணும். அந்த ஊடகம் தான் மனசு. அதுதான் அறிபவன். அதுதான் உண்மையா திருக்கு. அப்ப இங்க திருக்குங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டா, மனச தான் எடுத்துக்கணும். அத ஆத்மாவா பார்க்கவே கூடாது. திருஷ்யம்னு எடுத்துக்கிட்டா, மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஊடகங்கள் தான் திருஷ்யம். அப்ப திருக் திருஷ்ய விவேகத்திற்கு இப்படித்தான் டெஃபினிஷன் குடுக்கணும். ஆனா, வேதாந்திகளுக்கே இது தப்பா தான் விளக்கம் குடுப்பாங்க. புரியாததுனால தான். அது வந்து நேரடி அனுபவத்துக்கு வந்தா தாங்க புரியும். மற்றபடி புத்தக அறிவ வச்சுக்கிட்டு அத பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்கவங்க சுய அனுபவத்துல வந்து அத பேசணும். அப்ப ஆத்மாவை அறிய வேறு ஒரு அறிபவன் இருக்க முடியாது. ஏனெனில், அதுதான் அனைத்து அறிவுக்கும் அடிப்படை என்பதாகவே இந்த இடத்துல புரிய வச்சுட்டார். அது நமக்கு தெரியவில்லை, அது இல்லை என்றெல்லாம் சொல்பவன் யாரோ அதெல்லாம் மனசு தான். அதே மாரி நான் இத பார்த்தேன், அத பார்த்தேன்னு சொல்றதும் மனசு தான். இப்ப நான் கிருஷ்ணன பார்த்தேன், நான் ராமன பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க இல்லையா, அதெல்லாம் மனச தான் சொல்ல முடியும். அதுதானே ரமணர் கிட்ட போகும்போது நான் அந்த டாபிக் சொன்னேன். ரமணர் கிட்ட ஒருத்தர் போய் நான் வந்து கிருஷ்ணனோட பேசினேன், கிருஷ்ணனோட பழகுனேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ரமணர் என்ன சொல்றாரு? அப்படி நீ உனக்கு வேறாக ஒரு பொருள பார்த்தீன்னா, அது கடவுளா இருக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப கடவுள்னா எப்படின்னா, அறிவொடு பொருளாக மாற மாட்டார். அப்ப நாம இதெல்லாம் பார்த்தா, இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, பக்திக்காக சொல்லப்படுது. ஆனா, உண்மையா ஞானத்துல அப்படி இருமைகள் கிடையாது. ஆனா, நமக்கு பக்தி கதைகள் நெறைய இருக்கு. நமக்கு அந்த பாண்டுரங்கா, விட்டலா அப்படிங்கிற ஒரு கதை கூட வடநாட்டுல ஒரு கதை இருக்கு. பாண்டுரங்க கோயில் பார்த்தீங்கன்னா, விட்டலனும், பாண்டுரங்கனும் அப்படியே அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நேர்லயே சந்திச்சு பேசிக்குவாங்க. அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு அந்த வரலாற்று கதைகள் எல்லாம் படிச்சீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாண்டுரங்கன், விட்டலன் கதையெல்லாம். அப்ப அவ்வளவு தூரம் அந்த பாண்டுரங்கன் மேல பக்தி வச்சிருப்பான். அந்த மாரிலாம் கதையெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பக்தியின் அடிப்படையில சொல்லப்பட்ட கதைகள் தானே தவிர, உண்மையா வந்து நாம அந்த கதைய ஆராய்ந்து பார்த்தோம்னா, அப்படிலாம் கடவுள் வந்து நேர்ல நம்ம கிட்ட வந்து விளையாடுவாரு, பேசுவாரு, நம்ம கிட்ட பரிமாறிக்குவாரு அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு அஞ்ஞானம் தான். ஏன்னா, அந்த மாரி மனிதனா கடவுள் இறங்கி வந்து நம்ம கிட்ட பழகுனாரு அப்படின்னா, அவரும் நம்மள மாரியே அழிஞ்சு போயிடுவாரு. ஏன்னா, அதுதானே பஞ்சபூதத்துக்குள்ள வந்தா நியதி. பஞ்சபூதத்துக்குள்ள யார் வந்தாலும் அந்த உடம்பு வந்து அழிஞ்சிரும். அப்படி கடவுளே பஞ்சபூதத்துக்குள்ள வந்தாலும் அழிஞ்சு போயிடுவாருங்கிறதுனால, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்பவர் வருவதும் இல்லை, போவதும் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவுபடுத்தும். 2வது கடவுள் என்பவர் உருவத்தில் இல்லை என்பதை உறுதியா சொல்லும். அப்ப ஏன் கடவுள் உருவத்தில் உருவாக்கப்பட்டார் அப்படின்னா, சிலரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டார். ஏன்னா, அப்படி உருவாக்கப்பட்டால் தான் இங்க ஊதியம் பார்க்க முடியும். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவனோட கடவுள் இருக்குன்னு சொல்லி இந்த மாரி உருவத்த காட்டுறான் பாருங்க. அவன் தான் உண்மையிலேயே ஆன்மீகத்துக்கு எதிரானவன். கடவுள் இல்லை என்று சொல்றவன் கூட ஆன்மீகத்துக்கு எதிரானவனா நம்ம பார்க்கிறது இல்ல. கடவுள் இருக்கு என்று சொல்லி அந்த கடவுளை வச்சு காசு பண்றான் பாருங்க. அவன் தான் உண்மையான ஆன்மீகத்துக்கு எதிரானவன். ஏன் அப்படின்னா, அவன் உருவத்துக்குள்ள கடவுள காட்டி காசு பண்ணிட்டு இருக்கான். ஆனா உண்மையா கடவுள காட்டணும்னா, அது நீதான்னு காட்டணும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். இத வந்து எடுத்து சொன்னா, சொல்றவன் வந்து இந்த உலகத்துல கொல்லப்படுவான். ஏன்னா இப்படிதான் இந்த சனாதன தர்மத்துல வந்து இந்த மாரி ஞானிகள் பூரா கொல்லப்பட்டாங்க ஒரு காலத்துல. இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே ஒரு கார்ப்பரேட் விஷயங்க. அதனால இந்த விஷயம் எடுபடாது. நல்ல விஷயங்கள் சமுதாயத்துல கொடுக்கவும் முடியாது. ஏன்னா குடுத்துட்டா அதனால அவங்க பாதிச்சுடுவாங்க. இப்ப நம்ம எப்படி நடைமுறையில கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் எவ்வளவோ விஷயங்கள மார்க்கெட் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு முரணா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து அவங்க தப்பான ஒரு விஷயத்த சொல்லி இழுத்து மூடிடுவாங்க. அவன் தவறான பொருள விக்கிறத தான் இம்பார்ட்டன்ஸ் காட்டுவான். அதுல இருக்கிற தப்ப நீங்க சுட்டி காட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவுதான். அந்த சொன்னவன் வந்து அந்த கம்பெனி நடத்த முடியாது, அல்லது உயிரோட இருக்க முடியாது. அதுக்கு எதிரான பொருள மார்க்கெட் பண்ண முடியாது. நம்ம நடைமுறையில இதெல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா நானே எவ்வளவோ அனுபவங்கள் இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சில கம்பெனிகள் நம்ம குறிப்பிட்டு பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன். இப்ப நம்ப அந்த காலத்திலேயே நம்ம பாரத தேசத்துல வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்ட ஆண்டு கொண்டிருக்கும் போதே, நம்ம சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு நம்ம பாரத தேசத்துல இந்திய பொருள்களை பயன்படுத்துங்க.
வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே போராட்டம் நடந்தது. அதாவது வெள்ளை எண்ணெய் வெளியேறு அப்படின்னு ஒரு இயக்கம் உண்டாகி நம்ம பாரத தேசத்துல ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்ப வெள்ளையர்களுடைய பொருள் எல்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க, ரோட்ல போட்டு எரிப்பாங்க. அவனுடைய சாரீஸ், அவன் கொண்டு வந்த பேண்ட், ஷர்ட், அவனுடைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரிச்ச உடனே அவன் வெள்ளையன் என்ன பண்ணுவான், பிரிட்டிஷ்காரன், நீ எப்படி நம்ம பொருளை எரிக்கலான்ட்டு உடனே அவங்கள அங்கேயே சுட்டு தள்ளுவான். அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பான். இந்த மாதிரி நிறைய கேஸ், நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. நம்ம இந்தியர்கள் பூரா அப்படிதான் நிறைய பேர் அழிஞ்சாங்க. அவங்களால அழிக்கப்பட்டார்கள். ஆனா அப்படிப்பட்ட வெள்ளையர்கள் வந்து இன்றைக்கும் நம்ம நாட்டை அவங்க தான் ஆட்சி பண்றாங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்தியாவில் வாங்குற எல்லா பொருளுமே வெளிநாட்டு பொருட்கள் தான். நம்ம இந்திய பொருட்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்க மார்க்கெட் பண்ணா அந்த பொருளை வந்து கெட்ட பேர் பண்ணிடுவாங்க. தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த பொருளை வேணும்ட்டு விலை உயர்த்தி வச்சிருவாங்க மார்க்கெட்ல. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமா கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா? உடனே தேங்காய் எண்ணெயில கொழுப்பு இருக்கு. அதுல கடலை எண்ணெயில பித்தம் இருக்கு. இதனை உபயோகப்படுத்தினா உனக்கு தலைக்கு பித்தம் ஏறிடும், தலைவலி வந்துரும். தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தினா உனக்கு கொழுப்பு ஏறிடும், ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு சொல்லிட்டு, கம்ப்ளீட் நமக்கு அந்த எண்ணெய்கள பூரா மார்க்கெட்ல இருந்து வெளிப்படுத்திட்டு, நமக்கு என்ன மார்க்கெட் பண்ணாங்க? பெட்ரோலியம் கழிவு எண்ணெய்கள க்ரூட் ஆயில மார்க்கெட் பண்ணாங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிட்டு நம்ம க்ரூட் ஆயில வாங்கி உபயோகப்படுத்தி, அதுல பூரா இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டுட்டு ஏகப்பட்ட பேர் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பூரா ஹாஸ்பிட்டல் போறவங்க பூரா இந்த தவறான எண்ணெய், டூத் பேஸ்ட் இந்த மாதிரி வெளிநாட்டு பொருட்கள நம்ம வாங்கி வாங்கி உபயோகப்படுத்துறது தான். இப்ப இத மாற்றம் செய்யணும்ன்ட்டு நம்ம பாரத தேசத்துல நெறைய கம்பெனிகள் வந்தது. இப்ப சமீபத்துல எனக்கு தெரிஞ்சு பாபா ராம்தேவ் வந்து வடநாட்டுல இந்திய பொருள மார்க்கெட் பண்ண பார்த்தாரு. பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு பேர்ல. ஆனா விடலையே. அவர் மேல கேஸ் போட்டு ஏகப்பட்ட பொருள பேன் பண்ணாங்க. ஆனா அந்த பொருள்ல கலப்படம் இருக்குன்னு பண்ணுவாங்க. இது மாரிலாம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்திய பொருள மார்க்கெட் பண்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டு பொருட்கள் இப்ப கோல்கேட் டூத் பேஸ்ட் விக்கிறதுக்கு பதிலா பதஞ்சலி டூத் பேஸ்ட் வித்துக்கிட்டே இருந்ததுன்னா, இவங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகுதுல்ல. இவ்வளவு பொருள் டர்ன் ஓவர் ஆயிட்டு இருந்தது. இப்ப பாதிக்கு பாதி விக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? யார் காம்படிட்டர்ன்னு பார்த்தா இந்தியாவுல இருக்கிற வேற ஒரு கம்பெனி. அப்ப அந்த கம்பெனி மேல ஒரு கேஸ போடு. ஏதோ ஒண்ணு பண்ணி அவன உள்ள தள்ளு. மக்களுக்கு அத வந்து கெட்ட பேர வாங்கி குடுன்ட்டு உடனே பதஞ்சலி ப்ராடக்ட் எல்லாம் சரியில்ல, மோசம், அதெல்லாம் மட்டம் அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமா இருக்காம் போல் இருக்குன்னு திருப்பி இந்த பொருளுக்கே மாறிடுவாங்க. அப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த க்ரூட் ஆயில வந்து நெறைய பேர் வந்து சமூக விழிப்புணர்வு உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு, இப்ப அத பெட்ரோலியம் கழிவு, அத தின்பதால தான் நோய் வருதுன்னு சொல்லி, இப்ப தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் மீண்டும் வாங்கி உபயோகப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே, இப்ப நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் லிட்டர் எவ்வளோங்க? ரூ. 350 ரூ. 400 விக்குது. ஒரு காலத்துல ரூ. 50 ரூ. 60 கிடைச்சிட்டு இருந்த எண்ணெய் எல்லாம், இன்னைக்கு வேணும்ட்டே டிமாண்ட் பண்ணி, அது என்னமோ கிடைக்காத பொருளா மாத்தி, அத பூரா வெளிநாட்டு கம்பெனிகள் தான் இன்னைக்கு தேங்காய்க்கு மார்க்கெட்டே வச்சிருக்கிறான். தேங்காவுடைய மார்க்கெட்ட அவன் தான் ரேட்ட நிர்ணயம் பண்றான். அவன் தான் ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றான். அவன் தான் தேங்காய் எண்ணெய் புரொடக்ஷன் பண்றான். அவன் சொல்றது தான் ரேட். அப்ப அப்படி போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் கிட்ட வந்து ஈஸியா போயிடும். நல்ல விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது மாரி நம்முடைய அத்தியாத்ம ஞானம் என்பது மிக உயரிய விஷயம். ஆனா இத சமுதாயத்துல கொண்டு போய் சேர்த்த விடமாட்டாங்க. ஏன்னா விட்டுட்டா மக்கள் விழிச்சுக்குவாங்க. விழிச்சுக்கிட்டா நீங்க உண்மையான சப்ஜெக்ட் எதுன்னு தெரிஞ்சுட்டா, இந்த உலகத்துல காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறவன்லாம் காணாம போயிடுவான். எல்லா கோயிலும் இழுத்து மூடிடணும். அப்புறம் எல்லா கோயில்களும் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு காசு, அளவு குத்துறதுக்கு ஒரு காசு, பூ மிதிக்கிறதுக்கு ஒரு காசு, என்ன கியூல நிற்கிறதுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு காசு, இப்படியெல்லாம் காசு வசூல் பண்றது பண்ண முடியாம போயிடும். வருமானம் இல்லாம போயிடும். அப்ப இதெல்லாம் யாரால? விழிப்புணர்வு வந்ததுனால தானே. அந்த விழிப்புணர்வு குடுத்துட்டா வருமானம் போயிடும். அப்ப வருமானத்த கெடுக்கிறதுக்குண்டான வழி யார் செஞ்சாலும் அவங்கள முடிச்சு கட்டிடுவாங்க. அப்ப இத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாரி ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. விழிச்சுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. புத்தி இல்லாதவங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ அதுதான் மெஜாரிட்டி. இதுக்கான மாற்று பாதைகள் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் கர்மா தியரி. ஏன்னா இயற்கை என்ன பண்ணும்னா, அந்த கால சுழற்சியினுடைய வட்டத்துல அந்த இயற்கை என்ன பண்ணுது? சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்னு வருது இல்லையா? அந்த துவாபரம், திரேதாயுகம், கலியுகம். கலியுகத்தினுடைய நியதி என்னன்னா அழிவு. எல்லாம் மேக்ஸிமம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கணும். அப்ப அதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் இயற்கையே நடத்தும். நீங்களும் நானா மாத்த முடியாது. ஆனா புரிதல் வந்த ஞானிகளுக்கு இது புரிஞ்சு போன பிறகு அவங்க மட்டும் தான் சாஸ்வதமா, சத்தியமா, நித்தியமா இந்த உலகத்துல வாழ்வாங்க. உடலோடு அல்ல, உணர்வுல. மற்றவர்கள்லாம் உடல் எடுத்து எடுத்து மாறி மாறி வந்துகிட்டு இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால சுக துக்கங்கள அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இந்த சாஸ்திரத்தினுடைய கான்செப்ட். அத இந்த இடத்துல வித்யாரண்யர் எடுத்து பேசுறாரு. இங்க இந்த மாரி விஷயத்துல ஆத்மாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. நீ ஏதோ அனுபவிக்கப்படும் பொருளா அத பார்த்தீன்னா, நீ தான் ஏமாந்து போவ. அப்ப நீ தேடும் பொருள் வெளியே இல்ல. அது நீயே தான். அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாரு பாத்தீங்களா? அப்படி புரிய வச்சுட்டா அதுதான் சுயம் பிரகாச சித்தி. தன்னையே தான் உணர்ந்த தன்னுடைய உண்மை நிலை.
இது எந்த பிரமாணத்திற்கும் அப்பாற்பட்டது. ஆனால் எல்லா பிரமாணங்களுக்கும் ஆதாரம். ஆகவே இதுதான் நம்முடைய வேதம், நம்முடைய சனாதன தர்மம் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். இத உபனிஷத் பேசும். யத் பாஷா அனப்யுதிதம். வாக்கால் கூட அதை விளக்க முடியாது, கூற முடியாது. ஆனால் அதுதான் வாக்குக்குள்ளே இருந்து செயல்படுகிறது அப்படின்ட்டு உபனிஷத் சொல்லுது. அதே மாரி நா தத்ர சக்ஷு கச்சதி. அங்கு கண் செல்லாது. ஆனால் அதனால் தான் கண் பார்க்கிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இங்கே பார்ப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயம், பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி பார்வைங்கிற ஒரு விஷயம். இப்படி நீங்க இத எடுத்துக்கிட்டு ஆத்மாவ பார்க்கணும்னா, நான் இன்னொரு எளிமையா புரிய வைக்கிறேன். இப்ப பார்ப்பவன் அப்படிங்கிறத இந்த உடம்புல இருக்கிற கண்ணா வச்சுக்கங்க. இப்ப நீங்க கண் வழியா பார்க்கிறீங்க. அப்ப பார்க்கின்ற கண்ணு தான் நீங்க. அப்படின்னு இந்த பாடிக்குள்ள இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கப்படும் பொருளா உங்க முன்னாடி ஒரு விஷ்ணு இருக்காரு, கடவுள். அவர நீங்க வழிபாடு பண்றீங்க. அப்ப பார்ப்பவனாகிய நீங்க உங்களிடத்துல இருக்கிற புலன்கள் வழியா, கண்ணு வழியா விஷ்ணுவ பார்த்து மகாவிஷ்ணுவேன்னு கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப இங்க பார்க்கின்ற நீங்களும், பார்க்கப்படும் பொருளும் உண்மை கிடையாது. ஆனா இத 2யும் பாக்குது பாருங்க பார்வை. அது மட்டும் தான் சத்தியம். அதுதான் பிரம்மம். அப்ப அந்த மாரி ஒரு பிரம்மத்த இந்த உடல்லயும் நீங்க பார்க்க முடியாது. எதிர்ல இருக்கிற உருவத்திலயும் பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு ஒரு விளக்கமும் குடுக்க முடியாது. அது நாமளே உணர்றது தான் நடக்கணும். வேற ஒண்ணும் பண்ணவே முடியாது. அதுதான் இங்க விளக்கம். அது இப்படித்தான் விளக்கவும் முடியும். ஏன்னா அதான் வார்த்தைகளால் கூற முடியாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? நம்ம என்ன புரிய வச்சாலும் அது அவங்கவங்களே உணர வேண்டிய விஷயம். அப்ப இப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஏன்னா பார்ப்பவன் அப்படிங்கிறத நீங்க மனதளவுல பார்த்தாலும் சரி, புலனளவுல பார்த்தாலும் சரி, பார்க்கப்படும் பொருள் கடவுள நீங்க எந்த உருவத்துல பார்த்தாலும் சரி, அது பார்க்கப்படும் பொருள், இது பார்ப்பவன். ஆனால் இதுக்கு இடையில பார்வைங்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க. அதுதான் ஆத்மா. இன்னொரு ஆங்கிள்ல பார்க்கலாம். அறிபவன், அறியப்படும் பொருள். இப்ப நான் எதிர்ல இருக்கிற விஷ்ணுவ அறியிறேன். அப்ப நான் அறிபவன். எதிர்ல இருக்கிற விஷ்ணுவோ அல்லது சிவலிங்கமோ அறியப்படும் பொருள். அப்ப அறியப்படும் பொருளாகிய சிவலிங்கம், அறிபவனாகிய ராமசாமி அல்லது குப்புசாமி அல்லது கமலா, விமலா அவங்க ஒரு பாடியில் இருக்காங்க. அவங்க கிட்ட புலன்கள் இருக்கு. அவங்க கிட்ட மனசு இருக்கு. ஆனா இந்த கமலா, விமலா, ராமசாமி, குப்புசாமி எல்லாம் அறிபவனாக இருந்தாலும் அழியக்கூடியவர்கள். அதே மாரி எதிர்ல இருக்கிற சிவலிங்கமோ, மகாவிஷ்ணுவோ அறியப்படும் பொருளாக இருந்தாலும் அழியக்கூடியவைகள். ஆனால் இந்த 2க்கும் இடையிலே இந்த 2யும் காட்டிக் கொடுக்கின்ற அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் என்றும் அழியாதது, மாறாதது. அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம் அப்படின்னு இங்க வேதம் பேசுதுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா, நீங்க அறிபவனாவும் இருக்க வேண்டாம். அறியப்படும் பொருளையும் பிடிக்க வேண்டாம். அறிவா மாறிடுங்க. அதுவே ஆத்மா. இததான் வேதம் எவ்வளவு விளக்கம் குடுக்குது. வருஷக்கணக்கா குடுக்குது. பல வேதங்கள்ல ரிக்ல சொல்லுது, யஜுர்ல சொல்லுது, சாமத்துல சொல்லுது, அதர்வணத்துல சொல்லுது, கர்ம காண்டத்துல சொல்லுது, ஞான காண்டத்துல சொல்லுது. ஆனா எல்லாத்துலயும் மக்கள் எத பிடிக்கிறாங்கன்னா, அனுபவிப்பவன பிடிச்சுக்கிறாங்க, இல்ல அனுபவிக்கப்படும் பொருள பிடிச்சுக்கிறாங்க. அனுபவத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அல்லது அறிபவன பிடிச்சுக்கிறாங்க, அறியப்படும் பொருள பிடிச்சுக்கிறாங்க. அறிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அது என்ன பண்றது? பத்தலன்னு தான் சொல்லணும். அறிவு தெரியல. அறிவு பிரகாசிக்கிறது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அது பத்தும்போது புரியும். புரிஞ்சா ஞானி, பிரம்மம், ஆத்மா. புரியாவிட்டா அனாத்மா, அஜ்ஞானி. இவ்வளவுதான் விஷயங்க. இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்ப நான் 13 ஸ்லோகங்களோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.